வெள்ளிக்கிழமை நம்ம எப்பயுமே வெள்ளிக்கிழமை ஆனா வந்து நம்ம ரயில்வே ஓரத்துல சாப்பாடு இல்லாதவங்களுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறது எப்பயுமே வழக்கம் தான். இது நீங்க எல்லா ரீசெண்ட் டைம்ல மீசமணி அண்ணன் யூடியூப்ல வந்து பாத்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் வந்து வீடியோ லைவ் போடும் போது அமெரிக்கால இருந்து பார்த்த ஒரு சார் வந்து இந்த தடவை நீங்க கொடுக்குற சாப்பாடுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால வந்து இன்னைக்கு அவர் பேர் வந்து செந்தில். அவர் வந்து தர்மபுரியில இருக்கிறவங்க யூஎஸ்ல போய் அங்க செட்டில் ஆயிட்டாங்க. சோ அவர் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். ஆனா அண்ணன் நம்ம மீசமணி அண்ணன் கூட இல்ல. ரீசன் என்னன்னா அவர் அண்ணன் வந்து உசிலம்பட்டியில ஒரு ஷூட்டிங் சேமா போயிருக்காங்க. அதனால அண்ணன் வர முடியல. அதனால அண்ணன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, சாரா தம்பி நான் வர முடியல அப்படின்னு. இப்போ அண்ணன் இப்ப நம்ம லைவ்ல தான் இருக்காரு, நீங்க பாருங்க. ஆனா மீசமணி அண்ணன் அவங்க கஷ்டப்பட்டு நீங்க என்னன்னு சொல்லிருங்க. உங்க சப்ஸ்கிரைபர் உங்களை எதிர்பார்ப்பாங்க வீடியோ பாருங்க. சொல்லுங்க. நம்மளுடைய நண்பன் நண்பர்கள் இன்னைக்கு வந்து நான் சூட்டில் இருக்கனால என்னால் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் அதை கலந்துக்கிடுவேன். அன்னதானம் யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கும் நம்ம அண்ணன் செட்டில் தர்மபுரிக்காக தான் இந்த அன்னதானத்தில் அவர் ஸ்டேட் பண்ணிக்கிறார். நம்மளோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஜேஜே மீன் கடை சரவணன் அவருடைய பெண்ணூர்காரு ரொம்ப நன்றி. இது கூட நம்ம அன்னதானம் கொடுக்கறதுனால பெரிய நம்ம அதாவது ஒரு சந்தோஷப்பட முடியும். மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து பெரிய விஷயம், மலர்கள் வந்து இன்னும் பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நிறைய பேர் மலையில ஊரில் போக முடியாது, ஊருக்கே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நமக்கு இந்த அன்னதானம் போய் நல்லபடியாக சேர்க்கறது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், கஷ்டம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து தம்பி அதான் வீடியோக்களை கொடுத்துருக்கேன். தம்பி நீங்கள் நல்லபடியாக கொடுங்க, மலையில பார்த்து வண்டி விட்டு போங்க. ஓகே தம்பி, நன்றி நன்றி தம்பி, நன்றி நன்றி. கூட சாப்பாடு கொடுக்குறாரு. இவன் சார்பா பார்த்து சாப்பாடு என்னன்னா ரெகுலரா நம்ம சாப்பாடு பார்த்து ஹோட்டல் ஓரத்துல அண்ணன் அவர் என்ன தம்பி நான் 3 சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் பேசுனேன், நீங்க கேட்டிருப்பீங்க வீடியோ நம்ம சாப்பாடு கொடுத்தோடனே. நம்ம சாரு நம்ம சாப்பாடு நம்ம போன வீடியோல கூட பாத்துருப்பீங்க. அந்த ஹோட்டல்ல நம்ம அண்ணனை பாத்துருப்பீங்க. நம்ம ஹோட்டல் பேரெல்லாம் சொல்லியிருப்போம். அப்ப நம்ம சாப்பாடு கொடுக்கறத கேட்டுட்டு சாரு அவங்க வந்து நானும் வார வாரம் கொடுக்குறேங்க. நீங்க எந்த சேர்த்தீங்க? நீங்க அந்த மாதிரி தேர்தலாம் வேண்டாங்க, ஏதோ ஒண்ணு கொடுத்துருங்க, நான் காசு கொடுத்துறேன் அப்படிங்க. இதுவுமே நான் எடுக்கிற வீடியோ எதுக்காகனா, லாஸ்ட் டைம் நம்ம அந்த லைவ்ல இருந்த சார் அமெரிக்கால இருந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதே நேரத்துலதான் நம்ம சார் அவரும் தர்மபுரி தான். நமக்கு யூஎஸ் வந்து கொடுத்த அந்த சாரும் தர்மபுரி தான். செந்தில் சார் பார்ப்பாங்க, இவர் சாரும் தர்மபுரி தான். சாப்பாடு வரும்போது வந்து என்ன சாப்பாடு வரும்போது இந்த மாதிரி நம்ம அண்ணன் அவர் சொல்லியிருக்காரு சாப்பாடு இந்த மாதிரி அப்படின்னு. போன் நம்பரும் எனக்கு ஒண்ணும் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணா நமக்கு எது தேவை அப்படியெல்லாம் இல்ல. இது சும்மா ஒரு மனிதமான சப்போர்ட். நீங்க செல் நம்பர் கொண்டு போங்க அப்படின்னு செல் நம்பரும் கொடுத்தாங்க. அது
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுங்களா? சாக்கி எம்டி. அவனுக்கு சாப்பாடு கேட்டாக்க அவனுக்கு சாப்பாடுலாம் தர முடியாதுட்டான். ஒரு வழியாக சாப்பாடு கொடுத்து முடிஞ்சாச்சு. இன்னைக்கு மழை பெஞ்சனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால ஜங்ஷன் கொடுத்துட்டு மிச்ச சாப்பாடை பள்ளியாசலில் கொண்டு வந்து கொடுத்தாச்சு, கோரிப்பண பள்ளியாசல். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இதில் நிறைய பேர் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து அது ஃப்ரைடே சாப்பாடு 4 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. சாப்பாடு நம்ம கொடுக்கும்போது வெறும் 40 சாப்பாடெல்லாம் ஆரம்பிச்சோம். அப்படியே அடுத்தடுத்து கொடுக்க போய் நம்ம ஹோட்டல் ஓனர் அவர் சொல்லி அந்த சாப்பாடு அவர் 4 பேர்கிட்ட சொல்லி 4 பேர் நமக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கே வந்து 4 பேர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. 4 பேர் சேர்ந்து நம்ம ஃபண்டு கொடுத்தனால 4 பேர் சேர்ந்து சாப்பாடு கொடுக்குறோம். 80 சாப்பாடு.